வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி பெண்களும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர் கஷ்டத்துக்கு கொடுக்குறாருன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்கி தர சொல்றாரு. அது நல்லது தானே. நாங்கள் வாங்கி தான் வாங்க முடியும். இந்த நேரத்தில் கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தானே. சொல்லுங்க, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கலாம். நம்ம கஷ்டத்துக்கு அது புரிஞ்சு இந்த 8000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அது பெரிய விஷயம் தானேண்ணா. சொல்லுங்க, அதனால தான் நாங்கள் வாங்கிக்கிறோம். கொடுப்பாருங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் தானே அது. கண்டிப்பாக சொன்னால் அவங்க தரத்தான் செய்வாங்க. நாங்கள் வாங்கியிருக்கோம். அவர் கொடுத்த பைசாவெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காரு. 5000 போட்டார், 3000 கொடுத்துருக்காரு, மாதம் 1000 ரூபாய் போட்டார் எங்களுக்காக. அதெல்லாம் எவ்வளோ பயன் அடைஞ்சிருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக இதையும் தருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுக்க இருக்குது. 8000 ரூபாய்னு சும்மாங்களா? இன்றைக்கெல்லாம் ஒரு 100 ரூபா கொடுக்குறதே யோசிக்கிறாங்க. 8000 அவர் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப நம்ம அதை ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தானுங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் வாங்கினா 100 ரூபா வாங்கினா கடந்தாது. அவர் 8000 ரூபா கொடுக்கும்போது அது ரொம்ப பெருமைப்படுற விஷயம் தாங்க. அது ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களே அதை வாங்கி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். அது சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம போனால் 1008 கேள்வி கேட்பாங்க. இந்த அமௌண்ட்டில் ஏதோ ஒன்று தான் வாங்க முடியும். அதனால் எங்களுக்கு யூஸ் இல்லை. அது எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைச்சா ஓகே. இது ஒரு சிலருக்கு அந்த சலுகை கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. ஆளை பார்த்தா கொடுக்குறாங்க. அதனால் இது ஓகே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இவங்க இப்போ கூப்பன்னு சொல்லியிருக்கிற விஷயம், இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் 8000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது கூட சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான். அது 100% எல்லாருக்கும் போய் சேருமாங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். இது கொடுக்குறது பதில் வேற எதனா செய்யலான்னு மக்களுக்குன்னு நினைக்கிறேன் நான். இது இலவசம்னு போனாவே அதில் வேற பிரச்சனைங்களா இருக்குல்ல. அதுக்கு பதில் குழந்தைங்க படிக்கிறதுக்கு இப்போ கொடுக்கலாம் இலவசமாக. இப்போ +2 படித்தவங்களுக்குலாம் லேப்டாப் கொடுக்காம இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் யூஸ் ஆகும். அதை விட்டு காலேஜ் முடிச்சவங்களுக்குலாம் தராங்க. அதுக்கு தேவையில்லாது தானே. இப்போ +2 எங்கள் பாப்பாவே படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லேப்டாப் இப்போ இந்த வருஷம் காலேஜுக்கு போகிறதுக்கு லேப்டாப் தேவைப்படுது. அப்படி கொடுத்துருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம்ல. இப்போ வாங்காமல் இருக்கலாம்ல. அப்படி கொடுக்குறது பதில் இலவசம் கொடுக்குறது வேஸ்ட்டு தானே. அந்த கூப்பன் கொடுத்து உங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது. வந்தானே வாங்கிடுவேன். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.